விஷால் மெயின் ஒரு ஹீரோ வந்து என்னை அவ்வளோ என்கரேஜ் பண்ணி இந்த படத்தில் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். அண்ட் வந்து இன்றைய தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத சக்தி சந்தானம். அந்த சந்தானமும் எனக்கு ரொம்ப என்கரேஜாக பண்ணார். என் ரோலை பற்றி வெளியே எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு டைரக்டர் சொன்னார். அதனால் நான் எதுவும் சொல்ல தயாரில்லை. அந்த ரோல் ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படின்னாங்க. ஓகே. ஏன்னா படம் வந்த பிறகு அது மிகப்பெரிய அளவில் பேசப்படும். அதே போல் வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நகைச்சுவை படம் அப்படின்னு ஒரு ஜேர்னலில் இருக்கிற ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சுந்தர்சியோட படம் தான் நிறைய படங்கள் இருக்குது. நிறைய படங்கள், ஒவ்வொரு படம் பழைய காலத்தில் எல்லா இயக்குநர்களும் வந்து நகைச்சுவை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்ரீதர்லேருந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து நகைச்சுவை தான். இதில் உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, விஷால் எப்படி வந்து நகைச்சுவையில் பொருந்துவார்னு. நீங்கள் பாருங்கள், விஷால் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்துட்டு இதில் அப்படி வந்து பொருந்தி போய் ஒரு அழகான ஒரு ஜேர்னலில் ஒரு டிரான்சிட் ஆகிருக்காரு. அது டிரான்சிட் ஆன மாதிரி தான் இது. அதே போல் அவருக்கு என்ன, அவருடைய ரசிகர்களுக்கு என்ன வேணுமோ அது ஃபுல்லாகவே இருக்குது. ஓகே. அது அடுத்ததை பார்த்தா 2 ஹீரோயின்ஸ், வரலட்சுமி அண்ட் அஞ்சலி. அவங்களும் அவங்களுடைய என்ன பொட்டன்ஷியல் அவங்களுக்கு என்ன இருக்கோ அது ஃபுல்லாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது யாருக்கு என்ன கொடுக்கணும், யாரை வந்து எப்படி யூஸ் பண்ணால் எப்படி நல்லா வருங்கிறது நல்லா அறிஞ்ச ஒரு இயக்குனர் வந்து சுந்தர்சி. அதே போல் விஜய் ஆண்டனியோட அனைத்து பாடலும் முக்கியமான விஷயம். இதில் விஷால் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த பாட்டு அவர் பாடினது தான். என்ன பண்ணுறது, தலைவிதி, தமிழகத்தின் தலைவிதின்னு அவர் எனக்கு சொன்னார். அப்படிலாம் தெரியல, உண்மையிலே நல்லா இருக்கு விஷால். இட்ஸ் வெரி குட். அண்ட் வந்து ஐ ஹோப் வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு எனக்கும் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு பாலத்தை அமைச்சு கொடுக்கணும் நம்பி